எனக்கு அருமையானவர்களே, நன்மை செய்தவரை மறந்து விடுவது மனிதனின் பலவீனமான மறதி. ஆனால் நன்மை செய்தவரை அலட்சியப்படுத்துவது நன்றியின்மை. அதைவிட மோசமானது நன்மை செய்தவரை அவமதிப்பது. அது ஒரு சாபக்கேடான மனநிலை. இன்று பலர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்றார்கள், ஆனால் ஆசீர்வதித்த தேவனை மறந்து விடுகின்றார்கள். பலர் பெற்றோரின் தியாகத்தால் உயர்கின்றார்கள், ஆனால் உயர்ந்த பிறகு பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். பலர் பிறரின் உதவியால் முன்னேறுகிறார்கள், ஆனால் முன்னேறிய பின்பு உதவியவர்களை உதறி தள்ளி விடுகின்றார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் பலர் ஆசீர்வாதங்களை விரும்புகிறார்கள், ஆனால் ஆசீர்வதிப்பவரை மறந்து விடுகின்றார்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் நன்மை செய்தவர்களை மறந்து விடுகின்றார்கள். அன்பையும் அக்கறையையும் பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் அன்பு செலுத்தியவர்களையே அலட்சியப்படுத்துகிறார்கள். சற்று சிந்திப்போமே ஆனால், நாம் இந்த உலகத்தை பார்க்க கண்களை கொடுத்தது யார்? நாம் சுவாசிக்கும் காற்றை கொடுத்தது யார்? நாம் நடக்க கால்களை கொடுத்தது யார்? நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை கொடுத்தது யார்? நாம் அனுபவிக்கும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்தது யார்? இவற்றில் ஒன்றை கூட நாம் கேட்டு வாங்கவில்லை, எதற்கும் நாம் விலை செலுத்தவில்லை. அனைத்தையும் பரிசுத்த தேவனுடைய கிருபையால், அவருடைய தயவால் இலவசமாக பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நாம் பெற்ற 100 ஆசீர்வாதங்களை எண்ணுவதில்லை, கிடைக்காத ஒரு காரியத்தையே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த தேவன் கொடுத்த அநேக நன்மைகளை மறந்து கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்திற்காக புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தையும் விட வேதனைக்குரிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கின்றது. சிலர் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பின்பு, நானா கேட்டேன், நீங்கள் தானே கொடுத்தீர்கள் என்று கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். தங்களுக்கு கிடைத்த அன்பையும் அக்கறையையும் மதிக்காமல் அன்பு செலுத்தியவர்களையே அவமதிக்கின்றார்கள், காயப்படுத்துகின்றார்கள், வேதனையும் படுத்துகின்றார்கள். நன்றி உணர்வு என்பது பரிசுத்த தேவன் விரும்பும் உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். மனிதன் தேவனிடமிருந்தும் அவரால் பயன்படுத்தப்படும் மனிதர்களிடமிருந்தும் எண்ணற்ற நன்மைகளை பெறுகின்றான். ஆனால் அந்த நன்மைகளை மறந்து நன்றி செலுத்தாமல் இருப்பதே நன்றி கேடு. பரிசுத்த வேதாகமத்தில் நன்றி கேடு என்பது வெறும் மரியாதையின்மை அல்ல, அது தேவனுடைய கிருபையை மதிக்காத இருதயத்தின் வெளிப்பாடாக காட்டப்படுகின்றது. நன்றி கெட்ட மனம் மனிதனை தேவனிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் தூரப்படுத்துகின்றது. நன்றி கெட்டவன் என்பவன் நன்மை பெறாதவன் அல்ல, நன்மையை பெற்றும் அதை மறந்தவன் தான் நன்றி கெட்டவன். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும், பெற்றுக்கொண்ட நன்மைகளை காட்டிலும், அவற்றை கொடுத்த தேவனையும் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் பயன்படுத்திய கருவிகளான மனிதர்களையும் மறப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தேவனுடைய அன்பையும் கிருபையும் தயவையும் மட்டுப்படுத்துவது ஆகும். நன்றி கெட்டவர்கள் கொடுத்தவரின் அன்பை மதிக்க மாட்டார்கள், பெற்றுக்கொண்ட நன்மையை சாதாரணமாக எண்ணுவார்கள், தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள். எல்லா நன்மைகளின் மூலாதாரம் தேவன்தான். ஆனால் அந்த நன்மைகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வர தேவன் பெரும்பாலும் மனிதர்களையே கருவிகளாக பயன்படுத்துகிறார் என்பதையும் நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. மென்மையான இருதயம் எளிதில் நன்றி சொல்லும், கடினமான இருதயம் எல்லாவற்றையும் உரிமையாக பார்க்கும். நன்றி சொல்லாத பிள்ளையிடம் தகப்பனுக்கு மன வருத்தம் இருக்கும். அதே போல் பரிசுத்த தேவனும் நம் நன்றி கேடால் வருத்தப்படுகின்றார். நன்றி சொல்லாத இருதயம் எப்பொழுதும் குறை சொல்லும், எதிர்மறையான சிந்தனைகளினால் ஆட்கொள்ளப்படும். கிடைத்ததற்கு நன்றி இல்லை என்றால் இன்னும் கிடைத்தாலும் திருப்தி இருக்காது. நன்றியற்ற தனம் மற்றவர்களை மனசோர்வு அடைய செய்யும். நன்றியற்ற பெற்றோர் நன்றியற்ற பிள்ளைகளை வளர்ப்பார்கள். நன்றியுணர்வும் உடல் நலமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்று பல ஆராய்ச்சிகள் நிரூபித்து உள்ளனர். நன்றியுள்ளவர்கள் நன்றாக தூங்குகின்றார்கள், இருதய ஆரோக்கியம் மேம்படுகின்றது, மன அழுத்தம் குறைகின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. ஆம், நன்றி சொல்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. நாம் பாவங்களை பற்றி அதிகமாக பேசுகின்றோம், ஆனால் பரிசுத்த வேதாகமம் மிகவும் தீவிரமாக கருதும் ஒரு மறைவான பாவம் நன்றியின்மை. பலர் திருடுவதில்லை, கொலை செய்வதும் இல்லை, வெளிப்படையான பாவங்களில் விழுவதும் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை மறந்து ஒரு குறையை மட்டும் பார்த்து முறுமுறுக்கின்றார்கள். அதுவே நன்றியின்மையின் அடையாளம். நன்றி கெட்ட மனம் ஆசீர்வாதங்களின் நடுவிலும் ஏழையாக வாழ்கின்றது. நன்றியுள்ள மனமோ கஷ்டங்களின் நடுவிலும் செல்வந்தனாக வாழ்கின்றது. நன்றியோடு தேவனுடைய வாசல்களுக்குள் பிரவேசியுங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிலும் தேவனாகிய பிதாவுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாவற்றையும் நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். பரிசுத்த தேவன் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. அசைக்கப்படாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் நன்றியுள்ளவர்களாய் இருந்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கடவோம் என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியமானது என்பதை இப்படியாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு கூறுகின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது
குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிடுகின்றனர். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்கிறார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் வழியில் அவர்கள் நோய் நீங்கி குணமாகின்றார்கள். அவர்களில் ஒருவன் தான் குணமானதை கண்டு அந்த 10 பேரில் அவன் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகின்றான். அப்பொழுது இயேசு, குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இவன் ஒருவனை தவிர மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். ஆம், அந்த 9 பேரும் சுகத்தை பெற்றார்கள், நன்றி சொல்ல திரும்பவில்லை. அதனால் இரட்சகரையும் இழந்தார்கள், ரட்சிப்பையும் இழந்தார்கள். ஒருவன் மட்டும் சுகத்தையும் பெற்றான், இயேசுவின் ரட்சிப்பையும் பெற்றான். நன்றி கெட்டவனா நீ? இது ஒரு குற்றம் சாட்டும் கேள்வி அல்ல, நம் இருதயத்தை சோதித்து பார்க்கும் ஒரு சுய பரிசோதனைக்கான அழைப்பு. நன்றியுள்ள இருதயம் தேவனோடு நெருக்கமான உறவை கொண்டு வருகின்றது, ஆசீர்வாதங்களின் வாசல்களை திறக்கின்றது, உறவுகளை வலுப்படுத்துகின்றது, மன அமைதியை உருவாக்குகின்றது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பரிசுத்த தேவனாகிய இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றையும் நன்றியுடன் கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரிடம் தெரியப்படுத்துவோம். பரிசுத்த தேவன் நாம் கேட்டும் கேட்காமலும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதிருப்போம். தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் பயன்படுத்திய கருவிகளாகிய அத்தனை மனிதருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவனால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்போம். நமக்காக ஜெபித்தவர்களை நினைத்து பார்ப்போம். நமக்காக தியாகம் செய்தவர்களை மறவாதிருப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுவோம். மனதார தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுவோம். நம் வாழ்க்கை அழகாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.